அக்கா ஒரு 75 ரூபா அன்ரூல் நோட்டு தாங்க. அம்மா நீ கேட்ட 75 ரூபா நோட்டு 40 ரூபாய்க்கு ஆஃபர்லேயே வருது. இந்தா. மீடியம் சைஸில் ஒரு மேகி பாக்கெட் தாங்க. இந்த நூடுல்ஸ் பேக்கெட் தான் கேட்டேன். இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இந்தா. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 300 ரூபா தரணும், அது இப்போ தர முடியாது, நெக்ஸ்ட் வீக் தட்டா. உன்னை பழைய பாக்கி கொடுன்னு நான் கேட்டேனா? உன்னால் எப்போ முடியுமோ அப்போ குடி. இதுக்கு 68 ரூபா ஆச்சு, அதை மட்டும் கொடு. என்னங்க அக்கா காசு, நான் வரேன். அம்மா நல்லா இருக்காங்களாடா? உன் படிப்புக்கு என்ன உதவி வேணாலும் என்னை கேளு, என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். ஆனால் நல்லா படிச்சிருமா. சரிக்கா, நல்லா படிச்சு அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்குறேன், நான் வரேன். அம்மா நோட்டு நூடுல்ஸ் அந்த ஆஃபர்லேயே இல்லை. நானும் எப்போ பார்த்தாலும் பார்க்குறேன், ஆனால் அவங்க வந்தால் மட்டும் ஆஃபர் அதிகமாக தரீங்க. அவங்க அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் அவங்க எப்படி வாழ்ந்த குடும்பம் தெரியுமா? உதவின்னு கேட்டால் அவங்க அப்பா ஓடி ஓடி செய்வார் பொதுமக்கள் எல்லாருக்கும். அவங்க அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அப்படியா? ஊருக்கே உதவி செஞ்ச குடும்பம் இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்குது. அவர் அளவுக்கு ஊருக்கெலாம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. ஆனால் ஊருக்கே உதவி செஞ்ச குடும்பத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம்ல, அதுதான். என்னதான் ஒரு மனுஷன் கோடி கோடியாக சம்பாரித்தாலும் கடைசியாக அவன் கூட வர்றது அவன் செஞ்ச புண்ணியம் மட்டும்தான்.